1949 ராபின்சன் பூங்காவிலே கொட்டும் மழையில் ஆரம்பிக்கப்பட்ட கழகம் படிப்படியாக வளர்ந்து 57 தேர்தலில் ஒரு எதிர்க்கட்சியாக நின்று 62 தேர்தலில் பலமான எதிர்க்கட்சியாக ஆகி 67 தேர்தலில் ஆட்சிப்படுத்த இருக்கின்றது. அந்த கழகம்தான் நேற்று வரை திமுக என்ற பெயரிலும் அதிமுக என்ற பெயரிலும் 59 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கின்றது. அப்படிப்பட்ட கழகத்தை சில ஆசை வார்த்தைகள் காட்டி இரு கழகத்தையும் அழிக்க சிலர் முற்படுகின்றார்கள். அதிலிருந்து கட்சியையும் மக்களையும் காப்பாற்ற திமுக அதிமுக ஒன்றிணைவு எந்த தவறும் இல்லை. ஒருவர் உடல்நிலை சரியில்லை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு 4 பாட்டில்கள் பி பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுகிறது என்றால் அதன் உறவினர்கள் ரத்தம் கொடுப்பவர் என்ன ஜாதி, எந்த மதம், பணக்காரனா ஏழையா என்று எதையும் பார்க்க மாட்டார்கள். நோயாளிக்கு தேவை பி பாசிட்டிவ் ரத்தம், அவ்வளவுதான். அந்த ரத்தத்தை செலுத்தி அவரை காப்பாற்றுவது போன்றுதான் அதிமுக திமுக போன்ற இரவு பாகுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக கட்சியை காப்பாற்ற வேண்டும். ஜனதா ஆட்சியில் கூட அப்படித்தான். இந்திரா காந்தி எதிர்த்து ஜனதா கட்சி ஒன்று சேர்ந்து அந்த இந்திராவை பதவியிலிருந்து இறக்கியது. இதில் நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது. திராவிடத்தை காப்போம். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா புகழ் அழிந்து விடாமல் காக்க வேண்டும் கூறி எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்கா தமிழ் சங்கை முழங்கும் முழங்கல் சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.